நமக்கு ஆதரவும் அடைக்கலமுமாயிருக்கிற நல்ல கர்த்தருக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 31:13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. துதிக்க சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் அன்பும் விசுவாசமும் வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மீது சுமத்தப்படும் வீண் பழிகளை குறித்தோ பிறர் நமக்கு விரோதமாக பேசும் அவதூறுகளை குறித்தோ கலங்கவோ சோர்ந்து போகவோ வேண்டியதில்லை. அந்த நேரங்களில் எல்லாம் நம்மை போல பாடுபட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ள வேண்டும். அவர் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட போதும் அவருக்கு விரோதமாக வீண் பழிகள் சுமத்தப்பட்ட போதும் எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு சகித்து கொண்டு சாந்த குணத்தோடு நடந்து கொண்டதை வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே அதன்படி நாமும் அவரை பின்பற்றி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், பாடுகளை பொறுமையோடு சகித்து கொண்டு சாந்தத்தோடு நடந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு தேவையான கிருபையை அருள வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நமக்கு விரோதமாக செய்யப்படும் ஆலோசனைகளின் நிமித்தம் திகையாமலும் கலங்காமலும் இருக்கத்தக்க திடமான ஒரு இருதயத்தையும் ஆவியில் பலனையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படிக்கு இந்த நாளில் அதற்காகவும் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரராய் இருக்கிறார். மேலும் அவர் நீதி செலுத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணி அதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.